மீண்டும் இளையராஜா சாரோட ஹார்ட்கோர் இசை ரசிகர்களுக்கு மட்டும். ஆக்சுவலி இந்தியாவிலே என் உலகத்திலே லவ் ஃபெயிலியருக்கு ஒரு பெஞ்ச்மார்க் சீன் அப்படின்னா இந்த சீனை சொல்லலாம். சொல்லும் போதே எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும். எஸ், ரஜினி நடிச்ச தளபதி படத்துல வரல அந்த தளபதி சோபனாக்கான பிரேக்கப் சீன். வாழ்நாள்ல இப்படி ஒரு சீனை இனி கிரியேட் பண்ணி இப்படி ஒரு மியூசிக் பெஞ்ச்மார்க்கோட உருவாக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. செகண்ட் ரிலீஸ்லாம் இந்த சீனுக்கு தியேட்டர்ல கிடைச்ச ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரேக்கப் சீனுக்கு இருக்கிற ரசிகர் பட்டாளமும் சரி, இது வைக்கப்பட்டிருக்க உயரமும் சரி, வேற எந்த சீனும் தொடக்கூட முடியாது. ஆக்சுவலி இந்த சீனோட எலிவேஷன் அப்படியே ஸ்டார்ட் ஆகி எந்த இடத்துல ஆரம்பிக்கும்னா, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு, போடி போ அப்படின்னு ரஜினி சொல்றதுல இருந்து ஆரம்பிக்கும். ஆக்சுவலி அந்த போடிக்கும் அடுத்த போவுக்குமான அந்த டிஃபரன்ஸ், குறிப்பா அந்த கடைசிய போ அப்படின்னு சொல்லும் போது குரல் உடைந்து ரஜினி அந்த வார்த்தையை சொல்லும் விதம் இருக்குல்ல, ரஜினி யாரு அப்படின்னு அந்த சீன்ல தெரியும். ஹெட்போனை போட்டு இப்பயும் தளபதி ரஜினி சோபனா பிரேக்கப் சீன் போட்டீங்கன்னா அந்த சீன் வரும். நிச்சயமா இந்த வீடியோ பாக்குறாங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. போன் சொல்லி முடிச்சதும் அந்த 2 ஷாட் கட் ஆகி ஒரு சிங்கிள் ஷாட்ல ரஜினி சூரியன் திரும்பி பார்க்கும்போது இளையராஜா ஆரம்பிப்பாரு. அதாவது வயலின்ல பாடுவாரு. திரும்பியும் சொல்றேன், குறிப்பிட்டு சொல்றேன், வயலின்ல பாடுவாரு. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி. இதுவரையும் வயலின். கண்ணால் ஒரு சேதி சொல்லடி கட்டு புல்லாங்குழல். இப்படி ஒரு, அதாவது ஒரு சீன் வருது, லவ் பிரேக்கப் ஆகி காதலன் விட்டு பிரிஞ்சு போறா, காதலன் பாக்குறான். இப்ப இந்த சீன்ல என்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த எதை வேணாலும் போடலாம். ஆனா ஒரு பாடல் வரியை எடுத்து வயலின்ல அந்த வரிய பாடணும் அப்படின்னு யோசிச்ச இளையராஜாவோட அந்த இசையாகட்டும், ராயல் சல்யூட். வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு வரையும் இதுக்கு இணையான பெஞ்ச்மார்க்கான ஒரு லவ் ஃபெயிலியர் சீன் தமிழ் சினிமால யாராவது எடுத்து காட்டுங்க, வாய்ப்பே இல்லை. ரஜினி அந்த மேடல சொல்லியிருப்பாரு, பொன்னியின் செல்வன் மேடல், ஃபீலிங் சொன்னாரு, என்ன ஃபீலிங்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த சீன்ல ரஜினி லவ் ஃபெயிலியருக்கு ஒரு ஆண் உடைஞ்சு ஃபீலோட பேசினானா அவன் குரல் என்னவா இருக்கும் அப்படின்றதுக்கு அந்த போ ஓ அப்படின்ற அந்த ஒற்றை சொல்லுக்குள்ள இருக்கிற வலி பார்வையாளனுக்கு கடத்தப்படுற விதமாகட்டும், அதுக்கப்புறம் அந்த வலியை எலிவேட் பண்ணி எடுத்துட்டு போய் உச்சாணி கொம்புல நிறுத்துற இளையராஜாவோட அந்த இசையாகட்டும், வாய்ப்பே இல்லை. பிகாஸ் தட் இஸ் இளையராஜா. இந்த சீன் 3 நிமிஷத்துல பேசி முடிக்கக்கூடிய சீனா? கண்டிப்பா இல்ல. கொஞ்சம் டீட்டெயிலா பேச வேண்டிய சீன். அப்படி இந்த சீனை பத்தி டீட்டெயிலா பேசின வீடியோ இதே சேனல்ல இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா போய் பாருங்க. நன்றி.